அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, வாங்க நம்ம இன்றைய பதிவுக்குள்ளே போகலாம். இன்றைய பதிவானது வேர்ப்ஸை பற்றின பதிவு தான். வாட் இஸ் மென் பை வேர்ப்ஸ்? வேர்ப்னால் என்ன? தமிழில் நம்ம சொல்லுவோம் வினைச்சொல்னு சொல்லுவோம். அட் த சேம் டைம் இங்கிலீஷில் வேர்ப்ஸ். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு டாய் வச்சுருக்கேன். இந்த டாய் வச்சு உங்களுக்கு வேர்ப்ஸுக்கான கிளாரிட்டி கொடுக்குறேன். அதே மாதிரி வேர்ப்ஸ் அப்படிங்கிறது ஒரு வாக்கியத்தில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. வேர்ப்ஸ் இல்லை என்றால் அதை நாம் வாக்கியமாக கருதுவோமா அல்லது வேறு எவ்வாறாக கருதுவோம் என்று தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்களேன், த டாய் இஸ் ஆன் த வால். இந்த டாய் மதில் மேலே இருக்கிறது. அப்போ இருக்கிறது அப்படிங்கிறது வெர்பு. இது பாருங்கள், அந்த இஸ் அப்படிங்கிற டேர்மை நான் கட் பண்ணுறேன். த டாய் ஆன் த வால். இந்த டாய் எது மேலே? மதில் மேலே. மதில் மேலே ஒரு டாய். அப்போ ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். த டாய் இஸ் ஆன் த வால் அப்படிங்கிறது ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். த டாய் ஆன் த வால் அப்படிங்கிறது ஒரு மீனிங்லெஸ் சென்டென்ஸ். அட் த சேம் டைம் வி ஷுட் கால் வாட் தட் இஸ் ஃப்ரேஸ். அப்போ ஒரு வாக்கியம் என்றால் எவ்வாறாக இருக்க வேண்டும், அதற்கு எது முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். இப்போ நம்மலாம் ஹியூமன். இப்போ நம்மளோட ஹியூமனுடைய சர்வைவலுக்கு, நம்ம உயிர் வாழ்வதற்கு உயிரோடு இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஹார்ட் பீட்டுடைய சவுண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஒன்ஸ் த பீட் ஆஃப் த சவுண்டு அல்லது ஹார்ட் பீட்ஸ் ஆஃப் த சவுண்டு ஸ்டாப்ட் அப்படின்னா வி ஆர் டெட் பாடி. அப்போ நம்ம என்னது, நம்மெல்லாம் டெட் பாடி ஆகிடுவோம், இறந்த நிலைக்கு போயிடுவோம். அப்போ ஹார்ட் பீட் அல்லது ஹார்ட் அப்படிங்கிறது முக்கியத்துவம். அதே மாதிரி ஒரு வாக்கியத்துக்கு வேர்ப்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது வேர்ப்ஸினுடைய முக்கியத்துவம் பற்றி தெரிஞ்சிட்டிங்க. ஓகே, வேர்ப்ஸினுடைய நிலைகள் என்னென்ன சார் சொல்லலாம்? 3 நிலைகளை அதனுடைய டெஃபினிஷனை சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அன் ஆக்ஷன் வேர்ட். சார் என்ன சார் ஆக்ஷன் வேர்ட்? ஃபார் எக்ஸாம்பிள், ஐ பீட் மை செல்ஃப் அல்லது ஐ ஸ்லாப் மை செல்ஃப். அப்போ த வேர்ட் பீட் அட் த சேம் டைம் ஸ்லாப் அப்படிங்கிறது ஆக்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் பீயிங். இது என்ன சார் ஸ்டேட் ஆஃப் பீயிங்? ஸ்டேட் ஆஃப் பீயிங் மொத்தம் 5. இதை பி வெர்ப்ஸ்னு சொல்லுவாங்க. ஆம், இஸ், ஆர். இந்த 3 நிலைகளுமே ப்ரெசன்ட் அப்படிங்கிற நிலையில் வரும். வாஸ் அண்ட் வேர் இந்த ரெண்டும் பாஸ்ட் அப்படிங்கிற நிலையில் வரும். இதை வச்சு தான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ப்ரெசன்ட்னா பாருங்கள், த டாய் இஸ் ஆன் த வால். அப்போ டாய் இஸ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் சிச்சுவேஷன். வீடியோவில் இப்போ இந்த டாய் எங்கே இருக்குது? ப்ரெசண்ட்டான நிலையில் இருக்கிறது. பாஸ்டான நிலை அப்படிங்கிறத பற்றி நம்ம அப்கமிங்கில் பார்க்கலாம், அடுத்தடுத்து பார்க்கலாம். ரைட், வாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொசசிவ். இது என்ன சார் பொசசிவ் அப்படின்னா? ஹேஸு, ஹாவு, ஹேடு இதெல்லாம் பொசசிவ்னு சொல்லுவான். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் அ டாய். நான் ஒரு பொம்மை வச்சுருக்கேன் தெரியுமா? அப்போ தட் இஸ் வாட் த சென்ஸ் ஆஃப் பொசசிவ். உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். இந்த கிளாஸில் நம்ம ஹைலைட்டாக பார்க்க போகிறது ஸ்டேட் ஆஃப் பீயிங் பற்றி தான். ப்ரெசண்ட்னா ஆம், இஸ், ஆர். பாஸ்ட்னா வாஸ், வேர். இந்த டேர்ம்ஸ் தான். தென் வாட் அபவுட் த யூசேஜ் இன் அ சென்டென்ஸ் சார்? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆம். இப்போ நீங்கள் வினைச்சொல்லாக ஆம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதனுடைய சப்ஜெக்ட்டு ஒன்லி ஒன், ஐ மட்டும்தான். ஐ ஆம். இதை தாண்டி உங்களால் சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணவே முடியாது. இதை தாண்டி பண்ணினீங்கன்னா உங்களுடைய சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் ராங். ஹீ ஆம், ஷீ ஆம், இட் ஆம், தே ஆம், யூ ஆம், வி ஆம், அமலன் ஆம். இந்த மாதிரியாக ஒரு வாக்கியங்களை நீங்கள் கன்வே பண்ண போகிறீங்க அப்படின்னா இது அனைத்தும் தவறு. அப்போ சரியானது எது சார்? ஐ ஆம். ஐ ஆம் யுவர் டியூட்டர். ஐ ஆம் அ டீச்சர். கிளியராக? இப்போ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பேசுகிறேன் சார். ஐ ஆம் யுவர் சப்ஸ்கிரைபர். புரியுதா? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசும் பொழுது நான் ஐ என்று தான் பேசணும். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ஐயை வச்சு ஆமை வச்சு உங்களுக்கு மேக் பண்ணேன். இந்த மாதிரி நீங்கள் வாக்கியங்களை கன்வே பண்ணுங்க ஐ ஆம் அப்படிங்கிற ஸ்டேட்டஸை வச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இஸ். நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஆமு, இஸ்ஸு, ஆறு, வாசு, வேர். இந்த 5க்குமான தமிழில் சொல்லக்கூடிய ஒரே டேர்ம் இருன்னு அர்த்தம். ஆம், இஸ், ஆரா என்றால் இருக்கிறேன். வாஸ் என்று வேறாக இருந்தால் இருந்தேன். இவ்வளோதான் ஸ்டேட்டஸ். இப்போ இஸ்ஸுக்குள்ளே மறுபடியும் நம்ம போகலாம். இஸ் எதுக்கெல்லாம் பொருந்தும் சார்? ஹீ இஸ், ஷீ இஸ், இட் இஸ். அல்லது
நேமிங் வேர்டை நம்ம பயன்படுத்தினாலும் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அமலன் இஸ் மை சன். இப்போ அமலன் அப்படிங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர். தட்ஸ் வை நம்மளுடைய இந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங் என்னவாக தான் கம்பல்சரி இருக்கணும், இஸ் என்று தான் இருக்க வேண்டும். இதை தாண்டி ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட், ஷீ இஸ் மை டாட்டர், இட் இஸ் மை வாட் டாய். அப்போ இது என்னோட டாய். ஸோ இந்த மாதிரி டேர்ம்லாம் நம்ம பயன்படுத்தணும்னா இஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறணும். கிளியரா? சூப்பர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆர். இந்த ஆருக்கான சப்ஜெக்ட்லாம் என்ன சார் சொல்லலாம்? வி ஆர், யூ ஆர், தே ஆர். இதை தாண்டி சம் ப்ளூரலைசேஷன் வேர்ட்ஸ் எது இருந்தாலும் சரி நீங்கள் ஆர் பயன்படுத்தலாம். பாருங்கள், இதே இது நான் ஐங்கிறது உங்களோட ஸ்டேட்டஸில் சொன்னது இப்போ நீங்களே சொல்கிற மாதிரி பாருங்கள். இப்போ நான் சொல்கிறேன், நான் உங்களை சொல்கிறேன், யூ ஆர் மை சப்ஸ்கிரைபர், யூ ஆர் மை வியூவர்ஸ். கிளியரா? இது வி சொல்லும் பொழுது வி ஆர் இன் இந்தியா அல்லது வி ஆர் இண்டியன்ஸ். தேன்னு சொல்லும் பொழுது தே ஆர் மை ஃபேமிலி மெம்பர்ஸ், தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டேர்மெல்லாம் நீங்கள் பயன்படுத்துவதற்கு ஆர் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்பை தான் நீங்கள் பயன்படுத்தணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆம் எப்படி ஒரு வாக்கியத்தில் கன்வே பண்ணுறது, இஸ்ஸை வச்சு எப்படி ஒரு வாக்கியமாக கன்வே பண்ணுறது, ஆரை வச்சு எப்படி வாக்கியங்கள் அமைப்பதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் அஸ் அ பிகினராக சென்டென்ஸ் நீங்கள் சிம்பிளாக கன்வே பண்ணி பாருங்கள். இதெல்லாம் என்னது? இருக்கிறேன் என்று அர்த்தம். அடுத்து வாஸ் வேர் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். வாஸ் வேர்னால் என்னது? இருந்தேன். மீனிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக மொத்தம் பொதுவான வேர்டு என்னது? எக்ஸாக்ட்லி இரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாஸ் எ செஃப் when I was in அமெரிக்கா. அமெரிக்காவில் நான் இருந்த பொழுது என்னவாக இருந்தேன்? ஒரு செஃப்பாக இருந்தேன். தட் இஸ் வாட் பாஸ்ட். அப்போ இருந்தேன். they were my friends. அவர்கள்லாம் என்னோட நண்பர்களாக இருந்தார்கள். பட் நவ் they are my enemies. அவங்கெல்லாம் என்னோட நண்பர்களாக இருந்தாங்க, பட் இப்போ அவங்கெல்லாம் என்னோட எனிமியாக இருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஸ்டேட்டஸ் புரியும்னு நினைக்கிறேன். ப்ரெசண்ட்டுக்கும் பாஸ்ட்டுக்கும் உள்ள டீவியேஷன். ஸோ இப்படி நீங்கள் வாக்கியங்களை கண்டினியூஸாக நீங்கள் அமைச்சு பழகுனீங்க அப்படின்னா ஒரு வாக்கியம் எப்படி முழுமை பெறும், அதாவது வாக்கியமாக அப்படி முழுமை பெறுவதற்கு எது இம்பார்ட்டண்ட்? வினைச்சொல் இம்பார்ட்டண்ட். அப்போ வினை நடந்தால் மட்டும்தான் அந்த வாக்கியமாக கருதப்படும். வினை என்பது அந்த வாக்கியத்தில் இல்லை என்றால், அதாவது வேர்ப் என்பது அந்த வாக்கியத்தில் இல்லை என்றால் அது ஒரு வாக்கியமாக கருதப்படாது. இந்த வகுப்பு நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கன்ஃபார்ம் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நாம் அடுத்ததொரு வீடியோவை சந்திப்போம்.